ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஹெல்த்தியான கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எப்போ பார்த்தாலும் தோசை இட்லி சாப்பிட்றதுனால இன்றைக்கி காலையில் இந்த மாதிரி செய்யலான்னு செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோ எடுத்து போடலான்னு தான் போட்டது. இப்போ நான் உலக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். உலக்கு அளவு பாசிப்பருப்பு. நம்ம எந்த உலக்கில் அரிசி எடுக்கிறோமோ அந்த உலக்கில் உலக்கு பாசிப்பருப்பு. 1 ஸ்பூன் அளவு வெந்தயம். இதை நல்லா 2 தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த அரிசி நல்லா குழஞ்சி வேகும். அதனால் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2 தடவை கழுவி தண்ணியை கீழே ஊற்றிட்டு ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி பிடிச்சி ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 தக்காளி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 1 கேரட்டு, ஒரு 5-6 பீன்ஸு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். குக்கரில் 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க. ஒரே ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த பச்சை வாசனை, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கஞ்சி. எல்லாருமே வீட்டில் காலையில் இந்த டிஃபனுக்கு தோசை இட்லிக்கு பதிலாக இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தானே நமக்கு டைம் இருந்தனால இந்த மாதிரி செஞ்சேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ கொத்தமல்லி, புதினா போட்டு வதக்கிக்கலாம். இப்போ கஞ்சிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருந்த அரிசியை எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். நான் உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். 4 உலக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். அப்போ தான் நல்லா அது வேகணும், குழைவாக வேகணும். அதுக்காண்டி நம்ம தண்ணி 4 உலக்கு ஊற்றியிருக்கேன். உலக்கரிசிக்கு பாசிப்பருப்பு உலக்கு சேர்த்துருக்கோம். இதுக்கு நான் 4 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணியோடையே சேர்த்து அப்படியே ஊட்டி அந்த அரிசியை போட்டுருங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுடலாங்க. 2-3 விசில் விட்டுடலாம். 3 விசில் விடலாம். பாருங்கள், காலையில் இப்போ 10 மணி ஆகுதுங்க. கொஞ்சம் லேட்டாக தான் செய்கிறேன்.
ஏன்னா சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் லேட்டாகவே செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா 3 விசில் வெந்துருச்சு. குக்கர் விசில் போனதுக்கப்புறம் எடுத்து நம்ம பார்க்குறோம். சூப்பராக வெந்திருக்கு. நல்லா கரண்டியை வச்சு நல்லா கலக்கிக்கங்க. இது வந்து ஒரு அரை மூடி தேங்காவை பால் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. அதனால் நல்லா வெந்து எல்லாம் முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சூப்பரான தேங்காய் பால் பச்சரிசி கஞ்சிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப இந்த வெயிலுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. தோசை இட்லிலாம் சாப்பிட்டு சட்னி அது இப்படியே சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. இந்த மாதிரி கஞ்சி வச்சது என் பையன் இதெல்லாம் சாப்பிடுவான்னு நினச்சி கூட பார்க்கல. சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டான். இன்னும் வந்து இந்த அரிசி வந்து குறுநெயில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் முழு அரிசிங்கனால கொஞ்சம் சாதம் வந்து பெருசாக இருக்குது. நீங்கள் குறுநெயில் செஞ்சு பாருங்கள். பச்சரிசி குறுனை அதில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை, கொத்தமல்லி புதினா இருந்துச்சு, அதையும் கொடுக்குறேன். உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சூப்பரான தேங்காய் பால் பச்சரிசி கஞ்சி. பாசிப்பருப்பெல்லாம் போட்டுக்கனால வகுத்து புண்ணு எல்லாத்துக்குமே நல்லதுங்க. இது வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி வெயில் காலத்தில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான கஞ்சி. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு அடுத்தடுத்த வீடியோ நமக்கு போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கும். அதோடு நான் காய்கறி வாங்கின டோர் டெலிவரி காய்கறி வாங்கின வீடியோ போட்டிருந்தேன். அந்த காய்கறிக்கார உங்களுக்கு அந்த நம்பர் வேணும்னா நீங்கள் கேளுங்க. பாருங்கள், சூப்பரான தேங்காய் பால் பச்சரிசி பாசிப்பருப்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வச்சு உங்கள் பசங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.